வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் தேவையான, என் உலகத்துக்கே தேவையான ஒரு அருமையான ஒரு தலைப்பு. உங்கள் ஜாதகத்தில் பணம் வரும் வழிகள் என்ன? பணத்தை பெருக்கும் கிரகம் யார்? பணம் பல மடங்கு உங்கள் ஜாதகத்தில் அடுத்த நிலைக்கு வருவதற்கான விதிகள் என்ன என்பதை இந்த பதிவிலே நம்ம விளக்கமாக பார்க்கலாம். அருள் இல்லாதோருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதோருக்கு இவ்வுலகம் இல்லை. பணம் மிகச்சிறந்த ஒரு தாரக மந்திரம். ஒவ்வொரு மனித வாழ்விலும் அங்கமாக, பிரிக்க முடியாத சூட்சமமாக இருக்கின்ற ஒரு விஷயம். பணம் இருந்தா தான்ப்பா மதிப்பாங்க என்று கிராமத்தில் போற போக்கிலே சொல்லுகின்ற ஒரு அற்புதமான வார்த்தை. கிராமத்தில் மட்டும் இல்லை, உங்க உறவுகள்கிட்ட, நண்பர்கள்கிட்ட, உங்க அப்பா அம்மா, உங்க மனைவி அல்லது உங்க கணவர், குழந்தைகள் எல்லோரும் அனுதினமும் உச்சரிக்கின்ற ஒரு வார்த்தை பணம், பணம், பணம். அது இருந்தா இவ்வளவு கஷ்டம் இல்லை. பணம் மட்டுமே வாழ்க்கையா அப்படின்னா அதுவும் இல்லை. ஆனால் பணமும் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. அதான் உண்மை. அப்போ பணத்தை கொடுப்பதற்கு, பணம் வருவதற்கு, பணம் பெருகுவதற்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா சார் அப்படின்னா, ஜோதிடத்திலேயே அதை சூட்சமமாக வைத்திருக்கிறார்கள். பணபரஸ்தானம் அப்படின்னே சொல்லி ஜோசியத்தில், ஜாதகத்தில் இருக்கு. அது என்ன? பணத்தை டெபாசிட் பண்ணுறாங்க, நிறைய சேர்த்து வைக்கிறாங்க. ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா சுவிஸ் பேங்க்ல எல்லாம் பணம் இருக்குன்னுலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதெல்லாம் எங்கிருந்து வருது? எப்படி ஒரு பணம் பெறுகிறதுக்கான விதிகள் என்ன ஜோதிடத்தில்? ஏன் நமக்கு மட்டும் வராதா? பணம் வாங்குறதுக்கு, பணம் வளர்றதுக்கு நம்ம ஜாதகத்தில் சக்திகளே இல்லையா? கண்டிப்பாக உண்டு. பெரிய அளவில் இல்லைனாலும் அதை, அந்த சூட்சுமத்தை ஈர்க்கின்ற சக்தி பிரபஞ்சத்திலே இருக்கிறது. அது இல்லாமல் இல்லை. அப்போ ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒன்று இருந்தால் தீர்வுன்னு ஒன்று இருக்கும். இதுதான் பிரபஞ்ச ரகசியம். கேட்டாதான் கிடைக்கும் அப்படிங்கிறதும் பிரபஞ்ச ரகசியம். அப்போ நம்ம கேட்கணும். கேட்கறதுக்கான வழிகள் உங்கள் ஜாதகத்தில் ஒளிந்துள்ளது. அது என்ன? 12 லக்னக்காரர்களுக்கும் என்ன என்பதை விரிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த எபிசோடு கொஞ்சம் நீளமாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒரு லக்னக்காரங்கள் இருக்கலாம். நான் சொல்ற லக்னத்தில் இந்த வீடியோவை பார்த்து அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்துருச்சுன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே பொருளாதார கஷ்டம்ங்கிறது தீராத ஒரு பிரச்சனை, தீராத ஒரு கஷ்டத்துல தான் எல்லாருமே இருக்காங்க. அதை சரி பண்றதுக்கு நாம ஒன்றும் கடவுள் கிடையாது. கடவுளினுடைய தூதுவர் அப்படிங்கிற ஜோதிட அந்த சாஸ்திரத்தின்படி என்ன விதிகள் இருக்கு அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதை பயன்படுத்தி ஒரு உயரத்துக்கோ அல்லது அடுத்த நிலைக்கோ நீங்கள் வரணுங்கிறத என்னுடைய ஆசை. ஏன்னா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோட கிளைண்ட்டு, என்னுடைய பார்வையாளர்கள், என்னுடைய வாடிக்கையாளர்கள் எல்லாருமே ஒரு நல்ல நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆழமான விருப்பம். அதற்காக தான் இந்த சேனல் முழு மூச்சாக ஒரு நல்ல வெற்றிகரமாக இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா கூட அது மிக இல்லை. சப்ஜெக்டுக்கு வருவோம். பணம் ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடம், லக்னத்திலிருந்து 2ஆம் இடம் தான் பணத்தை கொடுக்குற இடம். உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னம்னு ஒன்று போட்டிருக்கும். அந்த லக்னத்திலிருந்து 2வது பாவகம், 2ஆம் இடம் எதுவோ அதுதான் பணத்தை வாங்குகின்ற வழி, பணம் வருகின்ற வழி. அதை நீங்கள் சேமிக்கணும், ஒரு டெபாசிட் மாதிரி வச்சுருக்கணும். ஒரு உயரத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் 5, 11, 9 இந்த அதிபதிகள், இந்த 2ஆம் அதிபதிக்கு நல்ல தொடர்பில் இருந்தாங்கன்னா உங்ககிட்ட காசு இருக்கும், பேங்க் பேலன்ஸ் இருக்கும். அந்த காசை நீங்கள் உயர்த்திக்க முடியும். எனக்கு இந்த விதிகளெல்லாம் எதுவுமே ஒத்து வரல சார், எனக்கு பணம் வருமா அப்படின்னா அதுக்கான சூட்சுமத்தை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லித்தர போகிறேன். இதை நீங்கள் போய் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யும்போது அந்த விதிமுறைகள் உங்களுக்கு ஒத்து வரும். அதை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு இந்த பொருளாதார வளர்ச்சியை கட்டாயம் நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு ஒரு உயரத்துக்கு போகிறதுக்கும் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். இது நம்பிக்கை சார்ந்த விஷயம். இதை நீங்கள் முழு மூச்சா ஆத்ம திருப்தியை செய்யும்போது நிச்சயமாக ஒரு சக்ஸஸ் ரேட் இருக்கும். பேராசை இல்லாமல்
நம்ம லைஃபுக்கு வாழ்வாதாரத்துக்கு என்ன இருக்கோ அதன்படி இயங்கலாம் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு வெற்றி காத்துட்டு இருக்கும் அப்படின்றது நான் அடிக்கடி சொல்லிட்டு வர ஒரு விஷயம். அப்போ ஒரு ஜாதக ரீதியாக பொருளாதாரம் அருமையான ஒரு உயரத்துக்கு வரணும் அப்படின்னா 2, 5, 9, 11 இந்த பாவாதிபதிகள் 2, 5, 9, 11 இதோட தொடர்பில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் உங்களுடைய வங்கியில் உங்களுடைய பேங்க் பேலன்ஸை உயர்த்தி கொள்ள முடியும், அல்லது டெபாசிட் செய்து பண இருப்பை நீங்கள் வைத்திருக்க முடியும். இல்லைன்னா வைத்திருக்க முடியாது. இது நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் செக் பண்ணிக்கலாம். ஆமாம் சார், எனக்கு அப்படி இல்லை, ஆனாலும் பொருளாதார ரீதியாக எனக்கு கடும் நெருக்கடிகளையும் கஷ்டத்தையும் கொடுக்குது சார், நான் என்ன சார் அதுக்கு பண்ணணும்னா அதுக்கான பதிவுகள் தான் இது. பணபரஸ்தானம் அப்படிங்கிறது 2, 5, 8, 11 ஒரு ஜாதகத்தில் பணபரஸ்தானம்னு வச்சுருக்காங்க. இந்த அதிபதிகள் ஒன்றுக்கொன்று தொடர்பில் இருக்கும் போதும் பொருளாதாரத்தை அவர்கள் சில அதிர்ஷ்டங்களின் மூலியமாக, சில எனக்கு ஒரு லக்கில் வந்துருச்சு, அதிர்ஷ்டத்தில் வந்துச்சு அப்படிங்கிறதையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. திடீர்னு சொத்துக்கள் வந்துச்சு, உயில் சொத்து வந்துச்சு, எங்கள் பாட்டி, எங்கள் பாட்டனார், எங்கள் அப்பா அல்லது எங்களுடைய பரம்பரையில் எங்கள் அம்மா வழி சொத்துக்கள் எல்லாம் எனக்கு வந்துச்சு அப்படின்னுலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் 2, 5, 8, 11 தொடர்பு உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருந்ததுன்னா நிச்சயமாக இதுவும் உங்களுக்கு சாத்தியமே. அப்போது பொருளாதாரம் என்பது ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகருக்கு, ஒரு தனி மனிதனுக்கு மிக 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 முக்கியம். இது பேசிக். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற விஷயம். இதை நீங்கள் உயர்த்திக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போது மேச லக்னக்காரர்களுக்கு 2ஆம் அதிபதி யாருன்னா சுக்கிரன். அந்த 2ஆம் இடத்துல காலபுருஷ தத்துவத்துக்கும் 2ஆம் அதிபதி யாருன்னா சுக்கிரன் தான். அங்கே தான் சந்திரன் உச்சமாகிறார். இது ஒரு பெரிய சூட்சமம். அங்கே சந்திரன் உச்சமாகிறது. அவர் யாருன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் அதிபதி, சுகாதிபதி. அப்போ பணம் இருந்தால் தான் சுகமாக வாழ முடியுங்கிறத பிரபஞ்சம் அங்கே இயற்கையாகவே வச்சிருக்கு. அப்போ உங்கள் மேசலக்ன அன்பர்களுக்கு 2ஆம் அதிபதியே சுக்கிரனாக வருகிறார், 5ஆம் அதிபதி சூரியனாக வருகிறார், 9ஆம் அதிபதி குருவாக வருகிறார், 11ஆம் அதிபதி சனியாக வருகிறார். அப்போ உங்கள் பணம் பெருகணும், அந்த பணம் நிலைக்கணும். அதாவது வீண் விரயங்கள் ஆகிட்டே இருக்கு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த வீண் விரயத்தை தடுக்கிறதுக்கும் நான் பரிகாரம் கொடுக்க போகிறேன். அது பார்ட் 2ல் வரும். இப்போ பணம் ஈர்ப்பு, பணத்தை உங்களுக்கு வசப்படுத்தி கொள்கின்ற அந்த கிரகத்தினுடைய ஆற்றலை நீங்கள் உங்களுக்கு உள்வாங்குகின்ற அந்த சூட்சமம் என்னங்கிறத நான் இப்போ பேசிக்காக உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நீங்கள் மேசலக்னக்காரங்கள் யார் மேசலக்னத்தில் பிறந்திருந்தாலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய உங்கள் வீட்டு பூஜை அறையில் தாமரைப்பூ வாங்கி மகாலட்சுமி படத்திற்கு பிரார்த்தனை செய்து, பிரார்த்தனைகளை அளவுக்கு அதிகமாக ஒரு ஆழமாக நீங்கள் ஆத்மார்த்தமாக செய்து நெய் தீபம் ஏற்றி 2 நெய் தீபம் அகல்ல பஞ்சுத்திரி போட்டு 2 நெய் தீபம் ஏற்றி நல்ல மானசீகமாக பிரார்த்தனை பண்ணி அந்த நெய் தீபத்தை கல்கண்டு பரப்பி அந்த கல்கண்டின் மீது அந்த தீபத்தை வைத்து ஏற்ற வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேச லக்ன அன்பர்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் செய்ய வேண்டியது. அப்போது இல்லத்திற்கும் இருந்த இடத்திற்கும் பரிகாரம், ஆலயத்திற்கும் பரிகாரம் இந்த பதிவில் நான் தரப்போகிறேன். இது கிடைக்காது உங்களுக்கு கிஃப்ட்டு. ஸோ நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவும் நான் சொல்கிறேன். அப்போது ஆலய பரிகாரம் அப்படிங்கிறதும் இதில் நான் கொடுத்துருவேன். அப்போ நீங்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள், மேசலக்ன அன்பர்கள் இந்த ரிஷபத்தில் 2ஆம் இடமா வர்றதுனால நீங்கள் பிரார்த்தனைகளை அளவுக்கு அதிகமாக அந்த மாலை வேளைகளில் மகாலட்சுமி படத்திற்கு தாமரை பூ சாற்றி, வெண்தாமரை இருக்கும், ரோஸ் கலரும் இருக்கும். வெண்தாமரை வேண்டாம், ரோஸ் கலர் தான் நான் சொல்கிறேன். அந்த தாமரை 2 தாமரை அல்லது 6 தாமரை வாங்கி வைத்து நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமியினுடைய போற்றி உங்களுக்கு தெரிஞ்ச அதை சொல்லி வெள்ளிக்கிழமை தவறாமல் தொடர்ந்து ஒரு 11 வாரம் உங்கள் இல்லத்திலே ஏதாவது தீட்டு இருந்ததுன்னா அந்த வாரம் வேண்டாம், தப்பு இல்லை, மீண்டும் கண்டினியூ பண்ணிக்கலாம் அடுத்த வாரம். இதை ரெகுலராக பண்ணுங்க. இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அற்புதமான ஒரு வேலையை செய்யும். அடுத்தபடியாக ஆலய பரிகாரம். நீங்கள் போய் வழிபட வேண்டிய ஒரு அற்புதமான அந்த 2ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகணும் மேசராசிக்காரங்களுக்குன்னா திருவிசநல்லூர், கும்பகோணம் அருகிலே யோக நந்தீஸ்வரர். திருவிசநல்லூர் யோக நந்தீஸ்வரர்
நீங்கள் வழிபட வேண்டிய நாள், கிழமை எல்லாமே நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த திருவிசநல்லூர் யோகநந்தீஸ்வரர் ஆலயத்திற்கு போக வேண்டிய கிழமை ஒரு வெள்ளிக்கிழமை போகணும். வெள்ளிக்கிழமை போயிட்டு சனி ஹோரையில் நீங்கள் பிரார்த்தனையை முன்வைக்கணும். அல்லது வெள்ளிக்கிழமை போயிட்டு குரு ஹோரையில் நீங்கள் பிரார்த்தனையை முன்வைக்கணும். அங்கேயும் 6 நெய் விளக்கு ஏற்றி பிரார்த்தனைகளை ஆழமாக செய்து மானசீகமாக வழிபாடு செய்து உங்கள் பெயர் நாமத்திற்கு அர்ச்சனை வழிபாடுகளை செய்து வழிபட்டு வர மேச லக்ன அன்பர்களுக்கு பொருளாதார குற்றம் நீங்கி அந்த பொருளாதாரத்தினுடைய ஈர்ப்பு தன்மை பன்மடங்கு அதிகரித்து உங்கள் வாழ்க்கையிலே வளம் பெற அது பெரிய அளவிலே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறது. அதற்போக மாதம் ஒரு முறை அல்லது 2-3 மாதத்திற்கு ஒரு முறை வளர்பிறை வெள்ளிக்கிழமை ஸ்ரீரங்கம் சென்று வடக்கு கோபுர வாசல் வழியாக முதலில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்து அதன் பின்பு ரங்கநாதரை வழிபாடு செய்து கருடாழ்வார், சக்கரத்தாழ்வார், ராமானுஜர் இப்படி பிரார்த்தனைகள் செய்து வர உங்கள் வாழ்க்கையில் தலை சிறந்த வெற்றி கிடைக்கும். அந்த கோயிலுக்கு போயிட்டு 10 நிமிஷத்தில் உடனே வந்துடக்கூடாது. உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி இல்லாத நபர்களோட அந்த கோயிலுக்கு போகக்கூடாது. உங்கள் குடும்பத்தாரோட நீங்கள் தாராளமாக போகலாம். உங்களுக்கு நல்ல ஒரு யோக பலம் கிடைக்கணும்னா வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்து போகணும். வெள்ளிக்கிழமை அந்த கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பாக 3 நாட்களுக்கு முன்பிருந்தே நீங்கள் நான்வெஜ் யூஸ் பண்ணக்கூடவே கூடாது. நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் அது பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாமல் நீங்கள் ப்ராப்பராக போய் அந்த கோயில் வழிபாடை ஸ்ட்ராங்காக பண்ணிங்கன்னா மேச லக்ன அன்பர்களுக்கு பொருளாதாரத்தை ஈர்க்கும் வல்லமை உங்கள் ஜாதக ரீதியாக கிடைத்துவிடும். இது ஒரு அற்புதமான சூட்சும ரகசிய பரிகாரம். இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு அந்த பொருளாதாரம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு உயர்வை கட்டாயம் கொடுக்கும். இதை மானசீகமாக பண்ணுங்கள், அற்புதமாக பண்ணுங்கள். பிரார்த்தனையோடு நீங்கள் வலிமையோடு பண்ணுங்கள். பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை பன்மடங்கு அதிகரிக்கும். அந்த பொருளாதாரன்றது பன்மடங்கு அதிகரிக்கும். அந்த மேசலக்ன அன்பர்களுக்கு 2ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் சந்திரன் உச்சம். அப்போ உங்கள் தாயார் மனசை தயவு செய்து நோகடிச்சிடாதீங்க. முதல் பரிகாரம் அது. அடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம்ங்கிற சூரியன் அங்கே ஆட்சி பெறார். அப்போ உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல பெற்றோராக இருங்க. அல்லது உங்கள் குழந்தைகள் பர்த்டே வர்ற அன்னைக்கு குழந்தைகளுடைய ஆசிரமம் ஏதாவது இருந்ததுன்னா அங்கே போய் உங்கள் குழந்தைகளோட அன்னதானம் பண்ணுங்க. அதே போல ஆஞ்சநேயருக்கு பிரத்யேகமான வழிபாடை மூல நட்சத்திரத்தில் எடுத்துக்குங்க. ஆஞ்சநேயருக்கு பிரத்யேகமான வழிபாடை மூல நட்சத்திரத்தில் எடுத்துக்குங்க. ஆதி கும்பேஸ்வரர் கோயிலுக்கு வருடம் ஒரு முறை குடும்பத்தோடு சென்று வாருங்கள். வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு மேல் வழிபாடை செய்து இரவு அங்கேயே அருகிலேயே தங்கி சனிக்கிழமை காலை 6:30 மணி சனி கோரையிலே 27 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டு வர உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார குற்றத்திலிருந்து பெருமளவு நீங்கள் மீண்டு விடுவீர்கள். உங்கள் லக்னத்துக்கான அற்புதமான சூட்சமம் இது. இதை கடைபிடிங்க. உங்கள் வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும், வெற்றியோடு இருக்கும். இது கேட்குற நீங்கள் மேசலக்ன அன்பர்களுக்கு இது பெரிய புண்ணியமாக இருக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. ரைட். மேசலக்ன அன்பர்கள் பெரும் பொருளாதாரத்தோடு நல்ல வாழ்க்கை வாழ எல்லாம் வல்ல எம்பெருமானை மகா பெரியவரை வாராகி நானும் வேண்டுகிறேன். அடுத்தது ரிஷப லக்னம். காலபுருஷ தத்துவத்தில் 2வது லக்னம் ரிஷபம். அப்போ 2வது லக்னம் ரிஷபம். அந்த ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெறார். உங்கள் லக்னத்துக்கு 3 குடையவர் தான் உச்சம் பெறாருங்கிறத மறந்துடாதீங்க. முயற்சி ஸ்தானாதிபதி அங்கே உச்சம். உங்களுக்கு எப்பவுமே சிந்தனை, பொருளாதாரம், இடம், நிலம், வீடு, காரு, பங்களா, இப்படி ஒரு ஆசை, ஒரு ஆற்றல் உங்களுக்குள்ள இருக்கும். ஒரு கற்பனை வளம் மிகுந்த ஒரு அற்புதமான ராசி, ஒரு அருமையான ராசின்னு சொன்னால் ரிஷபராசிக்காரங்களுக்கு சொல்லலாம். உங்களுடைய 2ஆம் அதிபதி பணத்தை உங்களுக்கு கொடுக்கின்ற வல்லமை கொண்ட அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசிக்கான கிரகம் யாருன்னா புதன். ராசி அதிபதி புதன்.
புதன் தான் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான கடவுள். அவரே 2, 5 குடையவர், மறந்துடாதீங்க. 2, 5 குடையவர், 9 குடையவர் சனி, 11 குடையவர் குரு. அப்போ 2, 5, 9, 11 இங்கே கனெக்ட் ஆகுது. அவரே 8 குடையவரும் ஆகிறார். அப்போ இவங்களுக்கு இந்த ரிஷபலக்ன அன்பர்களுக்கு எல்லா 12 ராசிகளை கடந்தும் அளவுக்கு அதிகமான ஒரு ஆற்றலோடு பொருளாதாரத்தை பெருக்குகின்ற வல்லமை மனதளவில் இருந்து கொண்டே இருக்கும். அது ஒரு அற்புதமான ஒரு ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கணும். அப்படின்னா நீங்கள் வழிபட வேண்டிய சூட்சுமம் என்னன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் புதன்கிழமை நான் சொல்கிற நேரத்தை கரெக்டாக நோட்டு, மாலை வேளையில் 6:30 மணிக்கு தான் இது எல்லாமே. எல்லா லக்னக்காரங்களுக்கும் மாலையில் 6:30 மணிக்கு தான் இந்த பரிகாரம். ரிஷப லக்ன அன்பர்கள் மாலை வேளையில் புதன்கிழமை 6:30 மணிக்கு வில்வ இலை சந்தனத்தில் நனைத்து, சந்தனத்தில் வச்சு, வில்வ இலையில் சந்தனத்தில் வச்சு, சந்தன இலையை கீழே வச்சு நெய் தீபம் ஏற்றி, அந்த இலை மேலே தீபத்தை வச்சு நெய் தீபம் ஏற்றி புதனுடைய காயத்ரி மந்திரத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து வழிபாடுகள் செய்து, நீங்கள் புதன்கிழமை தோறும் ஒரு 17 வாரம் தொடர்ந்து இதை செய்யணும். தீட்டு இருந்துச்சுன்னா வேண்டாம், அடுத்த வாரம் செய்யுங்க. பிரார்த்தனைகளை நீங்கள் முன்னிறுத்தி அடுத்த லெவலுக்கு கொண்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அந்த பணம் ஈர்க்கும் சக்தி தன்மை உங்களுக்கு வந்தே தீரும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அந்த ரிஷப லக்ன அன்பர்கள் நீங்கள் சென்று அந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வழிபட வேண்டிய ஒரு கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை சோழவந்தான் அருகிலே இருக்கக்கூடிய குருவித்துறை குரு பகவான். அங்கே ரெகுலராக போங்க. அங்கே போக வேண்டிய நாள், நீங்கள் இப்போ ரிஷபலக்ன நண்பர்கள் போக வேண்டிய நாள் ஒரு புதன்கிழமை அங்கே போங்க. குறிப்பாக புதன்கிழமையில் சுக்கிர ஹோரையோ அல்லது குரு ஹோரையோ பயன்படுத்தி அங்கே பிரார்த்தனையும் வழிபாடும் செய்யுங்க. அங்கே பிரார்த்தனை வழிபாடு செய்துட்டு கல்கண்டு தானம் கொடுங்க. இதை நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான வளர்ச்சி ஏற்படும். சூப்பராக இருக்கும். அடுத்தது மிதுன லக்ன அன்பர்கள், உங்களுக்கு 2ஆம் அதிபதி சந்திரன். 2ஆம் அதிபதி உங்களுக்கு சந்திரனாக வர்றாரு. 5ஆம் அதிபதி சுக்கிரன், 9ஆம் அதிபதி சனி, 11ஆம் அதிபதி செவ்வாய். இந்த 2, 5, 9, 11 காம்பினேஷன் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இவங்க 2ஆம் அதிபதியோட நல்ல தொடர்பில் இருந்தாலோ, 5, 7, 9, 11, 2, 5, 9, 11 தொடர்பில் இருந்தாலோ அந்த பணத்தை பெருக்கிற சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ மிதுன லக்ன அன்பர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆற்றலோடு நீங்கள் செயல்படணும் அப்படின்னா, 2ஆம் அதிபதியே சந்திரனாக வர்றாரு. நீங்கள் எந்த வேலை இருக்கோ இல்லையோ, வருடம் ஒரு முறை ஒரு திங்கள் கிழமை 100% திருப்பதி சென்று வழிபட வேண்டும். சார் எனக்கு திருப்பதி போனால் சேரலை, அதெல்லாம் பண்ணல சார்னா அதுக்கு ஒரு பிரசன்னம் பார்த்துக்குங்க, ஏன் சேரலைன்னு. ஆனால் திருப்பதி உங்களுக்கு தலை சிறந்த பரிகார ஸ்தலமாக இருக்கும் மிதுன லக்ன நண்பர்களுக்கு. அந்த பணம் ஈர்ப்புங்கிறது உங்களுக்கு கட்டாயம் வந்துடும். நீங்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு மாலை 6:30 மணிக்கு, திங்கட்கிழமை மாலை 6:30 மணிக்கு நல்ல பிரார்த்தனை, மகாலட்சுமி படத்திற்கு 2 நெய் விளக்கேற்றி நல்ல பிரார்த்தனை செய்து வெண்பொங்கல் செய்து தானம் கொடுங்க. யாருக்காவது இல்லை குடும்ப உறுப்பினர்களே வெண்பொங்கல் செய்து நல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிங்க. அன்னைக்கு நைட்டு இரவு அந்த வெண்பொங்கலை நீங்கள் எடுத்துக்கங்க திங்கட்கிழமை. இது ஒரு பெரிய ஈர்ப்பை உங்களுக்கு கொடுக்கும். அது இல்லாமல் திருப்பதி வருடம் ஒரு முறை நீங்கள் சென்று வரும்போது உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை கொடுக்கும். சார் எங்களுக்கு திருப்பதி போக முடியல, இங்கே கீழே ஏதாவது ஒரு லோக்கல்லே ஒரு கோயில் கொடுங்கன்னா, கும்பகோணம் அருகிலே இருக்கிற திரு இந்தலூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. திரு இந்தலூர் பெருமாள் கோயில். அங்கே ஒரு திங்கட்கிழமை ஒரு சுக்கிர ஹோரையிலையோ அல்லது சனி ஹோரையிலையோ நீங்கள் போயிட்டு மானசீகமாக பெருமாளுக்கு துளசி சாற்றி மானசீகமாக தாமரை கொடுத்து பிரார்த்தனை பண்ணிட்டு, அங்கே இருக்கிற அன்பர்களுக்கு அல்லது அங்கே இருக்கிற யாருக்காவது முடியாதவர்களுக்கு பச்சரிசி தானம் செய்து வழிபட்டு வர பணத்தை ஈர்க்கும் சக்தி, பணம் பெருக்கும் சக்தி அந்த இறை பரிகாரமாக உங்களுக்கு அது கிடைக்க இருக்கிறது. அடுத்தது சிம்ம கடகலக்ன அன்பர்களுக்கு. கடகலக்ன அன்பர்களுக்கு 2வது இடம் உங்களுக்கு சிம்மமாகவே வரும். அப்போ சிம்மம் ஆட்சி பெற்ற வீடு. அங்கே யாரும் உச்சம் கிடையாது, ஆட்சி பெற்ற சூரியனுடைய வீடு அங்கே இருக்கு.
அப்போ சிம்மத்துக்கு வந்து கடகத்துக்கு வந்து கடகலக்கணத்துக்கு 2ஆம் இடமும் சிம்மமாக வருது. கடகலக்கணத்துக்கு 5ஆம் இடம் வந்து செவ்வாயா வரும், 9ஆம் இடம் குருவா வரும், 11ஆம் இடம் சுக்கிரனா வரும். அப்போ நீங்க நல்ல ஆழமா மானசீகமா ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 to 6 ராகு காலத்தில் வரும். இது மட்டும் விதிவிலக்கு. அந்த 5 மணிக்கு இந்த பூஜை, மகாலட்சுமி பூஜை நீங்க செய்யணுங்க வீட்டில். அந்த ராகு காலத்தில் செய்யணும். மகாலட்சுமி பூஜை செய்யும்போது கடகலக்கு நண்பர்களுக்கு, ஏன்னா கடகமே ஒரு புற்று வீடு. அந்த புற்று வீடுங்கிறது வந்து 2ஆம் அதிபதியே சூரியன் வீடாக இருக்கனால அந்த ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் நீங்கள் செய்யணும் இந்த பரிகாரத்தை. அப்போதான் அந்த பணம் பெருக்குகிற அந்த சூட்சும சக்திகள் கிடைக்கும். அதே மகாலட்சுமி வழிபாடு, மானசீகமான பிரார்த்தனை, கோதுமை பாயாசம் குடும்பத்தாரே சாப்பிடலாம், தானம் கொடுக்கலாம். வில்வ இலை வச்சு தீபம் போடலாம், மேலே சந்தனத்தில் நினச்சி அது மேலே வச்சு தீபம் போடலாம். நீங்கள் மானசீகமான பிரார்த்தனை, உங்கள் வீட்டில் ஏதாவது சிவலிங்கம் சின்னதாக வச்சுருந்தீங்கன்னா அந்த ராகு காலத்தில் தொடர்ந்து நல்ல சந்தன அபிஷேகங்களை பண்ணிக்கிட்டே இருங்க. அது ஒரு அபிஷேகம் மட்டும் போதும். சந்தன அபிஷேகத்தை ஊற்றிக்கிட்டே இருங்க, பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா சூரியன் தான் சந்தனம். அப்போ சந்தன அபிஷேகத்தை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில், ஒரு பெரிய வெளிச்சம் 100% கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கடகலக்ன அன்பர்கள் மானசீகமாக சென்று ஒரு பிரார்த்தனை செய்து வழிபட வேண்டிய ஒரு அற்புதமான ஸ்தலம் திருச்செந்தூர் முருகர். வெள்ளிக்கிழமை சாயங்காலமா ஒரு 7:30 மணி இரவு அந்த இடத்துல ஏகாந்தம்னு ஒரு தரிசனம் இருக்கும். அந்த தரிசனத்தை சந்தன அலங்காரத்தோடு நீங்கள் பார்க்கணும். முருகப்பெருமான் பார்த்துட்டு சனிக்கிழமை காலையில், வெள்ளிக்கிழமை பார்த்துட்டு இரவு தங்கி சனிக்கிழமை காலையில் எந்திரிச்சு அங்கிருந்து பக்கத்தில் திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலி போகிற வழியில் ஒரு 25 கிலோமீட்டரில் திருக்கோளூர் பெருமாள் அந்த கோயிலில் போய் நல்ல மானசீகமாக வேண்டி நெய் விளக்கு போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும், ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். இது பணம் பெருக்குகிறதுக்கான சூட்சம். இதை வந்து யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. உங்களுக்காக இதை நான் சொல்கிறேன்னா நீங்கள் இதை பயன்படுத்தி டெவலப் ஆகும். அடுத்தது சிம்ம லக்ன அன்பர்கள். காலபுருஷ தத்துவத்தில் 5வது வீடு சிம்மம். அந்த சிம்ம லக்னத்துக்கு 2வது இடமாக வருவது கன்னி. 2வது இடமாக கன்னி. அந்த கன்னி வந்து உங்களுக்கு காலபுருஷனுக்கு 6வது வீடு. புதன் உச்சமாகிற இடம், சுக்கிரன் நீசமாகிற இடம். அப்போ சுக்கிரன் 2ஆம் இடத்துல சிம்ம லக்னக்காரங்களுக்கு நீசமாகும். அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை, சார் எவ்வளவு பணம் வந்தாலும் தங்கலை சார், எவ்வளவு பணம் வந்தாலும் நிற்கலை சார், நான் பணத்துக்காக போராடாத நாளே இல்லை சார். ஏன்னா அவங்க 2ஆம் வீட்டில் தான் சுக்கிரன் நீசமாகுதுங்கிறத மைண்டில் வச்சுக்கங்க. இப்போ எவ்வளவு காசு வந்தாலும் நிற்கலை சார் அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு 2ஆம் இடம் புதனுடைய வீடு, 5ஆம் இடம் குருவோட வீடு, 9ஆம் இடம் செவ்வாயோட வீடு, 11ஆம் இடமும் புதனோட வீடாகவே வந்துடுது. அப்போ இவர்கள் வந்து அந்த ஒரு நல்ல ஒரு வெற்றியாக அதை வந்து சரி பண்ணி அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா அற்புதமான ஒரு பிராய்ச்சித்தம். நீங்களும் புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு உங்கள் வீட்டில் நெய் தீபம் ஏற்றி நல்ல மானசீகமாக வழிபாடு பண்ணிவிட்டு பாயாசம் வச்சு நீங்கள் உங்கள் குடும்பத்தாரோ யாருக்காவது பிரார்த்தனைகள் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வு, நல்ல ஒரு வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வருடம் ஒரு முறை ஒரு அற்புதமான பரிகாரம் இதை பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு உயரம் கிடைக்கும். வருடம் ஒரு முறை ஒரு புதன்கிழமையிலே குரு ஹோரையிலே குருவாயூர் சென்று குருவாயூரப்பனை தரிசனம் செய்து வர பொருளாதாரத்தில் நீங்களும் தன்னிறைவடைந்து ஒரு நல்ல வாழ்க்கை உங்களாலும் வாழ முடியும். பகுதி 2இல் மற்ற லக்ன அன்பர்களுக்கு நான் இதே ரகசியங்களை சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்க. நன்றி. தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.